வீடியோ எடுக்கறியா? இல்லையே, நான் அங்கிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஹாய். ஹாய். நான் வீடியோ எடுக்கலையே. போய் சொல்லாத. நான் சும்மா தான் வச்சிருக்கேன் போனை. மறைக்காத. மறைக்கலையே. தெரியுதே பா, வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுதே. வீடியோ எடுக்கிற. ஹாய் ஹாய். வீடியோ எடுக்கறாங்க. எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி தெரியும்? நான் கண்ணாலே கண்டுபிடிச்சிட்டேன். கண்ணால கண்டுபிடிப்பியா? சரி, என்ன எழுதுற? டைனோசர் எழுதுறேன். டைனோசர் எழுதுறியா? ஆமா. என்ன எழுதுற டைனோசர்? Dinosaurs are a diverse group of reptiles of the clade Dinosauria. They first appeared during the Triassic period between 243 and 233.23 million years ago. Although the exact origin and timing of the evolution of dinosaurs is a subject of. சரி, என்னது நீ வாட்டி சொல்லிட்டே போற. What is the dinosaur சொல்லணும்ல? ஓ, about dinosaur. About dinosaur. Dinosaur. பிஸியா இருக்கியா? ஆமா, பிஸியா இருக்கேன். சரி விஸ்வா. rat house கட்டுறேன். rat house. அது என்னது அங்க ஒரு ஓட்டை? அது வந்து வென்டிலேஷன் வரதுக்காக ஏசி உள்ள வைக்க முடியுமா? அதுக்குள்ள ஏசி வைக்க முடியாதா? ஆமா. அப்புறம் ஏசி வச்சா குளிரும். அதுக்கு வென்டிலேஷன் விட எலி மூச்சு விடும்ல. ஐபா எலி மூச்சு விட முடியும்ல. எலி பிரீத் பண்ணும்ல. லிவிங் திங்ஸ் தானே அது. ஆமா, பிரீத் பண்ணும்ல. இல்லனா அதுக்குள்ளே இருந்தா மர்கையா. ஆமா, அதுக்கு வென்டிலேஷன் வேணும்ல. அதனால பண்றியா? ஆமா, வென்டிலேஷன். தூங்குனா வென்டிலேஷன் வேணும், காத்து வரணும். வேர்க்கும் எலிக்கு, காத்து வரணும். சோ எலிக்கு வீடு கட்டற. ஆமா. ஓகே. எலிக்கு வீடு கட்டறேன். டோர் எல்லாம் வேற வைக்க போறியா? எலி பிடிக்கிற மிஷினா? பிடிக்கிற மிஷின் கட்ட நினைக்காதது. இது வீடு இல்ல. வீடா? அது பிடிக்கிற மிஷின் நினைக்காத. சரி, செஞ்சு எங்க வைக்க போற? அதா சொல்றேன். அத வந்து எங்கயாவது வைப்போம். எங்கயாவது ஐபா பெரிய அனிமல்ஸ்லாம் இங்க வைக்க முடியாது. சின்ன அனிமல்ஸ் தான் வைக்க முடியும். வெளியில எலி வருதுல, அங்க போய் வச்சிரு. அது வந்து படுத்துக்கும். எலி வந்து படுத்துக்கும். வருதா பாப்போம். இல்லனா டனலுக்குள்ள வச்சிரோம். எலி வந்துரும். சரி, ஓகே. நான் இல்ல, நீ இன்க்ளூட் ஆயிட்டியா? நீ சேர்ந்து பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா வெளியில போணும் இப்ப சாயந்தரம். இந்த பையன் உட்கார்ந்து பெயிண்ட் அடிக்கிற ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கான். நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ உட்கார்ந்து சேர்ந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க. ஆமா. எலிக்கு வீடு வேணும்ல. எலிக்கு வீடு வேணுமா? ஆமா. அதுக்கு எலிக்கு வீடு வந்து குடும்பமா உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். குடும்பமா எலியோட வீடு செஞ்சிட்டு இருக்கோம். ஆமா. இது எங்க பெரிய வீடு, எலியோட சின்ன வீடு. இது எலியோட சின்ன வீடு. ஆமா. இந்த டப்பாக்கு ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிக்கணுமா? எலியோட வீட்டுக்குள்ள பாருங்க. ஆமா. என் கால் தான் தெரியும். இல்ல தெரியாது. உள்ள இருக்காது. டனலுக்குள்ள தான் இருக்கும். டனலுக்குள்ள தான். எலி இன்னும் குடி வரலங்க. பால் காய்ச்சி குடி வர டைம் ஆகும். எலிக்கு நாங்க இன்விடேஷன் அடிக்கணும். புது வீடு கட்டிட்டு இருக்கோம். என்ன விஷ்வா? ஆமா, அதுவாவே கிச்சன்ல அதுவாவே கிச்சன்ல இருக்கு. எலி சத்தம் கேக்குது நைட். ஆமா. சோ நாங்க இந்த வீடு கட்டிட்டோம். எலிக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எலி வந்து இதுல பால் காய்ச்சி குடியிடும். அது என்ன நாங்க வேணா இனாகுரேஷன் அன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்லி. இல்ல, எலி என்ன சாப்பிடும்? எலி என்ன சாப்பிடும்னு தெரியல. எலி எல்லாமே சாப்பிடுவோம். வெஜிடேரியன் தான் எலி. இல்ல நான் வெஜிடேரியன் தான். நான் வெஜ்ஜா எலி அதுவே தெரியல எனக்கு. என்ன சாப்பிடும்? ஆக்சுவலி நம்ம கிச்சன்ல போடுறதெல்லாம் சாப்பிட்டு தான் கிச்சன்ல கத்திட்டு இருக்கு. ஆமா. ஆமா, அதுக்கு பசிக்குது இல்ல. அது பசிக்கும்ல. ஆமா, பசிச்சா சோறு தான முக்கியம் வாழ்க்கையில. லேஸ்வா சம்பாதிக்கிறது இருக்கு, ஸ்போர்ட்டுக்கு தான்.
எலிக்கும் சேர்த்து நாங்க வீடு கட்டுறோம். நாங்க எவ்வளவு பெரிய மனசுக்காரங்க பாருங்க. அது எங்க கிச்சன்ல இருக்கு. ஆமா அதுக்கு வந்து ட்ரம் ஸ்டிக் போடணும். எலிக்கு ட்ரம் ஸ்டிக் போட்டு அது ஸ்மெல் பண்ணி வந்துரும். வீடு என்னைக்கு இனாகிரேட் பண்ணுவோம்? ரிப்பன் கட் பண்ணி இனாகிரேட் பண்ணுவோமா எலிக்கு? அதுக்கப்புறம் ராட் ஹவுஸ் எழுதி வச்சிருக்கோம் நாங்க. மவுஸ் ஐலண்ட் மவுஸ் இருக்குமா? ராட் மவுஸ் ஃப்ரெண்ட் ஆகும்ல. ஓகே கட் பண்ணி. ஆக்சுவலி ஈஷா வந்து என்கிட்ட முந்தையெல்லாம் லேப்டாப் வந்து டேப் வந்து இதுக்கு தான் கேட்பான், பெயிண்டிங்க்கு. இப்போ ரீசன்ட் டே தான் அவனுக்கு டைப் பண்ணி பழகிட்டு இருக்கான். நேஷ்வா ஈஸியா இருக்கா? ஈஸி போலா. ஸோ டைப்பிங் ஆக்சுவலி கற்றுக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ சாருக்கு 10 years தான் ஆகுது. ஆனால் இப்போ இருந்தே கொஞ்சம் இப்போதைக்கு ஒன் ஹேண்டில் தான் டைப் பண்ணுறான். ஆனால் நல்லாவே அவனுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் ஐடியா இருக்குது. இப்போ ஒரு 1 week தான் இதை கேட்டு பண்ணிகிட்ருக்கான். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உட்காந்து டைப் பண்ணிகிட்ருக்காரு. ஃபோனில் வந்து அது கை வந்த கலை. அது டைப் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது, கொஸ்டின் கேட்குறது அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இது லேப்டாப் கீபோர்ட் அப்படின்ற ஒரு இதில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேக் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும் பாரு, அதான் என்டர்னா உனக்கு கீழே போகும், பேக் ஸ்பேஸ்னா அப்படியே டெலீட் பண்ணுறது. ஸோ இஷ்வா டைப் பண்ணுறான் ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி. நேஷ்வா ஸோ இஷ்வாட்ட நான் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து அவனோட ஸ்டோரி எல்லாம் நான் டைப் பண்ண மாட்டேன். அவன் ஸ்டோரி எழுதுறத புக்குக்காக எழுதுவல, அதெல்லாம் யார் டைப் பண்ண போறா? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீயே டைப் பண்ணிடணும். ஓகேவா? நான் டைப் பண்ணி தர மாட்டேன். நீ உன் புக்கில் எழுதுறதும் நீ தான் எழுதணும். நான் உனக்கு கிராமர் எல்லாமே செக் பண்ணி அது மாதிரி உனக்கு கொடுத்துருவேன். பட் நீ தான் என்ன பண்ணணும்? மனுஸ்கிரிப்ட், அது பேர் என்ன? மேனுஸ்கிரிப்ட். ஆமாம், மேனுவல் ஸ்கிரிப்ட் வந்து நீ தான் ரெடி பண்ணணும். ஓகேவா? உன்னோட நெக்ஸ்ட் புக்குக்கு. டன்? அதுக்குள்ள டெய்லி இந்த மாதிரி டைப் பண்ணி கற்றுக்கோங்க.